சும்மானக்க மக்களே! என்ன மக்களே! அதர் லாங்குவேஜ் பிக் பாஸ்க்கான ப்ரோமோலாம் வெறியா இறக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரோமோ பாக்க, நம்ம பிக் பாஸ்க்கான ப்ரோமோ எப்பதான் வரும்? நம்ம பிக் பாஸ் எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வருது. கண்டிப்பா உங்களுக்குள்ளயும் வந்திருக்கும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கிறத வச்சு எனக்கே தெரியுது. உங்களுக்கும் என்ன மாரி கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த பிக் பாஸ் வந்தா கொஞ்சம் சுறுசுறுப்பு போகும்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணுதுன்னு நெனைக்கிறேன். அதே ஹைப்ல தான் நானும் இருக்கேன். பட் என்ன ஹைப்ல இருந்தாலும் சரி, முக்குனாலும் சரி, முனகுனாலும் சரி, பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஓகேவா? பட் அந்த பிக் பாஸ்க்கான அப்டேட் அது அபிஷியல் அப்டேட் என்னவா இருக்கும்? இந்த ஐ லோகோ விடுறது, இல்லன்னா பிக் பாஸ் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல. அது எப்போ ப்ரோ வரும்? அந்த ப்ரோமோ எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட்டோட தான் வந்திருக்கிறேன். மொத்தமா பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. சரி, ஓகே. ஐ லோகோ எப்போ ப்ரோ வரும்னு கேட்டீங்கன்னா, ஐ லோகோ பத்தி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% தான் என்னால் நம்ப முடியுது. ஒரு 20% அது மேலே வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் மிட்ல வந்து கண்டிப்பா ஐலோகோ வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி? ஆகஸ்ட் மிட்னா ஆகஸ்ட் 15, 16 அதாவது 2வது வாரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல வந்து ஐலோகோ வந்து ரிவீல் ஆக வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ்க்கான ஒரு அப்டேட் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா லாஸ்ட் இயர் கவனிச்சுன்னா ஆகஸ்ட்லலாம் ஆக்சுவலா ஐலோகோ ரிவீல் பண்ணல. ஐலோகோ ரிவீல் பண்ணது எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 1 தான் நினைக்கிறேன். செப்டம்பர் 1 1ஆம் தேதியா 2ஆம் தேதியான்னு எனக்கு கரெக்டா தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. பட் செப்டம்பர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்னால ஷூரா சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது செப்டம்பர் தான் வரும்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா ஆகஸ்ட் மிட் வீக்ல ஒரு அப்டேட் இருக்கும் அப்படிங்கறத ஷூரா சொல்றாங்க. என்ன அப்டேட்னா இந்த கம்மிங் சூன் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி நம்ம சேதனை வந்து கார்ல என்ட்ரி ஆகிற மாதிரி. இப்போ லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ மாதிரியே விட்டாங்கல்ல. கண்டிப்பா நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. சேதனை வந்து அப்படியே கார்ல வர்ற மாதிரி அப்படி இப்படி மாதிரி ஒரு ப்ரோமோ இருக்கும்ல. அந்த மாதிரி மேபி சீசன் 9 கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரோமோல ஹோஸ்ட்டை ரிவீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. ஹோஸ்ட்டை எப்படி ரிவீல் பண்ணுவாங்கன்னா, சேதனை ஹோஸ்டிங் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஹோஸ்ட்டை ரிவீல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுவாங்க. சேதனை அங்க ஹோஸ்டிங் பண்ணல, இல்ல ஹோஸ்ட்டை ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அங்க ஹோஸ்ட்டை ரிவீல் பண்ணாம வெறுமனைக்கு கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி ஏதாவது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஏதோ ஒன்று கண்டிப்பா ஆகஸ்ட் மிட் வீக்ல ஒரு சின்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? பட் நான் வந்து அதர் லாங்குவேஜ் ப்ரோமோஸ்ல கவனிக்கும் போது ஒரு 2 விஷயத்தை என்னால் கவனிக்க முடிஞ்சுச்சு. இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கு சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே காமன் பீப்புள் தான் உள்ள போக போறாங்க அப்படிங்கறத நம்மளால அதில் கவனிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கான லிங்க் எல்லாமே ஹாட்ஸ்டார்லேயே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் தமிழுக்கு வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. எனக்கும் அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அதை பத்தி நம்ம ஒரு சில இடங்களில் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 விதமா சொல்றாங்க. எப்படி? ஒரு 2 விதமா சொல்றாங்க. எப்படின்னா, கண்டிப்பா தமிழுக்கு இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. காமன் பீப்புளை வந்து ஃபுல்லா இந்த வாட்டி இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா மலையாளத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு மலையாளம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில சீக்ரெட் சொசைட்டியில் உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து அப்படிதான் தெளிவா போட்டுட்டு இருந்தாங்க. வந்து ஆக்சுவலா மலையாளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. காமன் பீப்புளை வந்து ஃபுல்லா உள்ள விடுறது வந்து மலையாளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பட் எனக்கு கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மலையாளத்தில் முன்னாடியே வச்சுதான் சொல்றாங்க. ஸோ தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த சீசன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் பீப்புள் தான் உள்ள போவாங்க. இப்போ தெலுங்குல எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா தமிழ்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எதுவுமே இப்போதைக்கு நம்ப முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 2 விதமா சொல்றாங்க. இப்போ அப்டேட் கொடுக்குற எல்லாருமே 2 விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இப்படி சொல்றாங்க, இன்னொரு சைடு கேட்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த வாட்டியும் லாஸ்ட் சீசன் மாதிரி தான், எப்படி சீசன் 8 மாதிரியே தான்ப்பான்னு சொல்றாங்க. சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்ல வரேன்னா, லாஸ்ட் சீசன் எப்படி இருந்துச்சு? நல்லா ஒத்து நோக்குனீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே அவங்க ப்ராடக்ட் தான். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவில தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ப்ரோ. எந்த ஒரு சேஞ்சஸும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே நமக்கு வந்து 2 விதமாக அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக அப்டேட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் தான். பட் நம்ம இதுக்கு எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களாகி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்வேன். இப்போ ஆகஸ்ட் ஆரம்பிக்கட்டுமே. ஆகஸ்ட் ஆரம்பிச்சிட்டாலே ஓரளவு நமக்கு வந்து அப்டேட் வந்து ஷூரா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து 2 விதமா இருக்கு. காமன் பீப்புளும் போகலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் பீப்புளும் போகலாம், இல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ப்ராடக்டா இறக்குவாங்க. பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ என்னோட இதுல இருந்து நான் ஒன்று சொல்றேன். எனக்கு இது எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும்னா, காமன் பீப்புளை கூப்பிடுங்க, உங்க ப்ராடக்ட்டை இறக்குங்க. ஆனா அந்த காமன் பீப்புளை வெறுமனைக்கு வெளியே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா மேபி மொக்கையாக கூட வாய்ப்பு இருக்கு. நான் வந்து உங்களை குறை சொல்ல,
உங்களை யாரும் குறை சொல்ல. ஏன்னா லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், நான் கண்டிப்பா உள்ள போவேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபுல்லாவே காமன் பீப்புளை உள்ள கொண்டு போனா நல்லா இருக்காது. அதனால உங்க ப்ராடக்ட்ல ஒரு பாதி பேரை எடுங்க. வெளியே வந்து இந்த ஆர்வ கோளாறு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சில பேரத்துக்கு உள்ள போடுங்க. உள்ள தூக்கி போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நீங்க நினைக்கலாம் ப்ரோ, அப்ப அவங்கள தூக்கி போட்டா போர் அடிக்காதன்னா, போர் அடிக்காது. போர் அடிக்காது மக்களே. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆர்வ கோளாறு. ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணோம், நான் தான்ப்பா அப்படின்னு மாதிரி ஒன்று பண்ற ஆட்கள் தான் அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் சொல்றேன். எல்லா இன்ஸ்டா செலிபிரிட்டிஸும் சொல்லல நண்பர்களே, கோவப்படுறாங்க. ஆர்வ கோளாறு இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், ஓகேவா? அவங்கள தூக்கி போடும்போது வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடந்தா கூட அந்த சண்டையில நம்ம தலை இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா உள்ள போய் ஏதாவது பேசுவாங்க. அது பிரச்சனையாகும். அது கண்டிப்பா பிரச்சனையாகும். ஏன்னா உள்ள இருக்க ஒரு சில பேர் வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நிறைய சீரியல் பண்ணியிருந்திருக்கலாம், கொஞ்சம் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து நீ எப்படா என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு சண்டை போடுவாங்க. கண்டிப்பாக சண்டை வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்படி பாதி இவங்க பாதி அவங்கன்னு இறக்குனீங்கன்னா நான் தான் பெருசுன்னு சொல்லி இவங்க மாற்றி அடித்து காமிக்கிறாங்க பேரில். ஏன்னா இன்ஸ்டா செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆர்வக்கோளார் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ப்ரொமோவில் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆட்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்த பண்ணால் ப்ரொமோவில் வரலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விட்டா, மிக்ஸ் பண்ணி விட்டா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் நடக்கும். நீங்க டாஸ்கே வைக்கலனா கூட 24/7 வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பேசி சண்டை கிண்ட வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இப்படி அனுப்பினா நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட கருத்தா இருக்கு. ஸோ உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு. அடுத்தது இப்போ எல்லாருக்குள்ளே இருக்கு அடுத்த ஒரு பெரிய டவுட் என்ன, ஹோஸ்ட். இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருப்பேன், ஹோஸ்ட் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம சேதன் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா சேதனை ரிவீல் பண்ணிடுவாங்க. அப்படி ஒருவேளை ஹோஸ்ட் சேஞ்ச் ஆனா அது கமல் சார்கிட்ட போகுமான்னு கேட்டீங்கன்னா இப்போ அங்கே மிகப்பெரிய ஒரு டவுட் வந்துட்டு. எப்படி அங்கே மிகப்பெரிய டவுட் வந்துட்டு அதுக்கான ஒரு நியூஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் காலைல நியூஸ்ல எல்லாம் கவனிச்சிருந்திருப்பீங்க. அது என்னென்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கமல் சார் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்கிறது என்னால் ஷியூராக சொல்ல முடியும். ஸோ அடுத்த கட்டமாக வேறு யார் கைக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேதன் என் கையில இருந்து இன்னொரு ஆள் கையில் கொடுக்கணும், அது கமல் சார் கையில் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் கொஞ்சம் ரசிப்பாங்க. ஹோஸ்ட்டை டக்குன்னு சேஞ்ச் பண்ணால் அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த ஐடியா எங்கேயுமே வைக்கல. பட் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஒரு ஆளை போட்டால் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு பிக்கப் ஆயிரும் ப்ரோ, இவங்க வந்து கொண்டு போயிடுவாங்க ப்ரோ, நடத்திடுவாங்க ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோனா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லேருந்து கவனிச்சுட்டு இருக்கேன், நம்ம நீயா நானா ஷோ நடத்த நம்ம கோபிநாத் அண்ணனை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கூட நான் லாஸ்ட் வீடியோவில் நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தேன், யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் சொல்கிறது கோபிநாத் அண்ணன் தான். ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக ரியாலிட்டியை புரிஞ்சு இவன் எதுக்காண்டி இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி பேசுகிறான், சொசைட்டியில் வந்து இந்த விஷயம் எப்படி போய் சேரும், இவன் அதுக்காண்டி தான் பேசுகிறானா இல்லை வந்து செல்ஃபிஷாக யோசித்து பேசுகிறானா, நிறைய விஷயங்களை யோசிச்சு அந்த ஷோவில் வந்து கண்டிப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் சேஞ்ச் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கோபிநாத் அண்ணன் கைக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்தாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பியும் சொல்கிறேன், ஐலோகோ வந்து மேபி ரிவீல் பண்ணாமல் கூட போகலாது, ஆகஸ்ட் மிட்ல சொல்கிறேன். பட் அதை தாண்டி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்மிங் சூனோ இல்லை ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா கூட விரைவில் அப்படின்னா ஏதாவது ஒன்று போட்டு நம்மளை வந்து ஹைப் பண்ணிடுவாங்க அப்படின்னு என்னால் ஷூராக சொல்ல முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக கடைசியில் வந்து இந்த மலையாள பிக் பாஸ்க்கான ப்ரொமோ நான் கவனித்தேன். அதாவது 5 டேஸ்க்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்காங்க, நான் கவனித்தேன். அதில் வந்து ஆக்சுவலாக அந்த ப்ரொமோவே ஒரு சினிமா மாதிரி இருக்குது நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம லாலேட்டன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சினிமா மாதிரி இருக்குது அந்த ப்ரொமோவே. அந்த ப்ரொமோவில் ஆக்சுவலாக அந்த வீட்டோட தீமையும் கண்டஸ்டன்ஸ் வந்து ரிவீல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, பட் கண்டஸ்டன்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அந்த வீடோட செட்டப் வந்து ஒரு மாதிரி ஜங்கிள் மாதிரி, ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மேபி அந்த தீமில் கூட அந்த வீடு இருக்கலாம். இதே மாதிரி நம்ம பிக் பாஸ்க்கோ எப்போ வரோன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ப்ரொமோ பார்க்க நம்ம ஹைப் ஆகுது நண்பர்களே. அந்த ப்ரொமோ பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு இப்போ விடுவாங்க, நம்ம வீட்டை ரிவீல் பண்ணுவாங்களாச்சு, அதாவது பிக் பாஸ் வீட்டை ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஹைப் ஆகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நினைச்சாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்கிறதா உண்மையான கருத்து. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, கடைசியாக உங்ககிட்ட திரும்பியும் வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிட்டு யார் அந்த ஆர்வக்கோளர் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்டில் ஸ்பேம் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.